4ஆம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாடம் புத்தகத்தில் 2ஆம் பருவத்திற்கான முதல் பாடம். தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காவல்காரர். இப்பாடலை படிப்போமா? சட்டை மேலே கோட்டு மாட்டிச் சரிகை போட்ட வேட்டி கட்டி, நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்கக் கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ. இதனைக் கண்ட காகம் ஒன்று இந்தச் சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேளை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்குமிடத்தில் போட்டுவிட்டே உடுத்திக் கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே. காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை. ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்று உற்று நன்றாய்ப் பார்த்த பின்னர், அடடே, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியைச் சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தே நண்பர் அறிய எடுத்துச் சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூடச் செய்து விட்டதங்கே. இப்பாடலை எழுதியவர் அழவள்ளியப்பா என்ற பெயர் கொண்ட குழந்தை கவிஞர். இப்பாடலின் பொருள்: தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த சோளக்கொள்ளை பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைக்கிறது. கனத்த மழையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையிடம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது. ஆனால் அஃது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது. அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி அழைக்கிறது. இதனுடைய பொருள் என்ன? கொள்ளையில் விளைந்துள்ள தானியங்களை உண்பதற்காக பறவைகள் வந்து செல்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய சோளக்கொள்ளை பொம்மையை பார்த்து அது உண்மையான காவல்காரர் என்று கருதி பறவைகள் அந்த கொள்ளைக்குள் வந்து தானியங்களை உண்பதற்கு பயம் கொள்கின்றன. ஆகவே காகமானது இந்த மழை நேரத்தில் இந்த சோளக்கொள்ளை பொம்மையை உண்மை காவல்காரர் என்று நம்பி இருந்த காகமானது இந்த மழை காலத்தில் அதற்கு ஒரு கோட்டையும் ஒரு சட்டையையும் கொடுத்து காப்பாற்றினால் அது நம்மிடம் அன்பாக நடந்து கொள்ளும் என்று கருதி அந்த பொம்மையிடம் ஆடைகளை கொண்டு வந்து போடுகிறது. ஆனால் பொம்மை அதை அணியவில்லை. பின்னர்தான் தெரிந்து கொள்ளுகிறது இது காவல்காரர் இல்லை, வைக்கோல் மீது துணி சுற்றி உருவாக்கப்பட்ட பொம்மை என்று. பிறகு எல்லா பறவைகளையும் அழைத்து அதை அறிவிக்கிறது. இதன் பொருள், இனி அச்சமில்லாமல் இந்த கொல்லையில் தானியங்களை நாம் வந்து உண்ணலாம் என்பது. நூல் குறிப்பு: மலரும் உள்ளம் என்னும் நூலின் 2ஆம் தொகுதியில் இப்பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலை பாடியவர் அழவள்ளியப்பா.
இவர் குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடி உள்ளமையால் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். வாங்க பேசலாம். கதைப்பாடலை ஓசைநயத்துடன் பாடி மகிழ்க. அதை நீங்கள் பாடி மகிழலாம். பாடலின் பொருளை புரிந்து கொண்டு பாடுக. பாடல் பொருளை உமது சொந்த நடையில் கூறுக. சொந்த நடையில் எவ்வாறு கூறலாம்? காகம் ஒன்று இருந்தது. அது ஒரு கொல்லையில் இருந்த சோலை கொள்ளை பொம்மையை பார்த்து உண்மையான காவலர் என்று நம்பி இருந்தது. ஒரு நாள் மழை வந்தது. மழையில் காவல்காரர் நனைகிறார் என்று கருதிய காகம் அந்த காவல்காரருக்கு ஆடைகளை கொண்டு வந்து கொடுத்தது. ஆடைகளை அந்த காவல்காரர் அணிகிறாரா என்பதை மறைந்திருந்து பார்த்தது. காவல்காரர் அணியவில்லை. அருகிலே வந்து உற்று பார்த்தவுடன் தான் தெரிந்தது அது வைக்கோல் மேலே துணியை சுற்றி உருவாக்கிய பொம்மை என்று. உடனே அது அதனுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து கூறியது, இது காவல்காரர் இல்லை, வெறும் பொம்மைதான். ஆகவே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த கொல்லையிலே தானியங்களை உண்டு மகிழலாம் என்று கூறியது. சூழல் 1. மீனாவின் அம்மா மீனாவுக்கு மட்டுமின்றி மீனாவின் நண்பர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துகள் தெரிவிக்கிறார். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? பிறந்த நாள் வாழ்த்தினை நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரிவிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அருகில் உள்ளவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், உறவினர்கள் என்று நாம் யாருக்கு வேண்டுமானாலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அது ஒரு நல்ல பழக்கம்தான். சூழல் 2. வளவனின் அப்பா யார் எந்த உதவி கேட்டாலும் நீ செய்யக்கூடாது என்று கூறுகிறார். அது தவறு. யார் எந்த உதவி கேட்டாலும் நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்யலாம். முடியாவிட்டால் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. முடிகிற போது நம்மை பாதிக்காத வகையில், குடும்பத்தை பாதிக்காத வகையில் நாம் பிறருக்கு உதவி வேண்டும் போது செய்யலாம். பலவனின் அப்பா யார் எந்த உதவி கேட்டாலும் நீ செய்யக்கூடாது என்று கூறுவது சரி என்று. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் இல்லாத. 2. வைக்கோல், மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். இந்த மேலே என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? கீழே என்று எழுதலாம். வினா எண் 3. சோளக்கொள்ளை பொம்மை என்பது உயிருள்ள பொருள். தவறு. உயிரற்ற பொருள் சரியானது. இயற்கையானது, மனிதன் செய்ய இயலாதது. இதில் உயிரற்ற பொருள் என்பது சரியான விடை. வினா எண் 4. அசைய கூட்டல் இல்லை. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அசையவில்லை என்பது சரியான விடை. வினா எண் 5. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் நாளும் என்பது. வினாக்களுக்கு விடையளிக்க. வினா எண் 1. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது எது? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது சோளக்கொள்ளை பொம்மை. காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணியாது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி பயிர்களை பறவைகள் சேதப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வது. பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது எது? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். வினா எண் 4.
காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? அது காவல்காரர் இல்லை, வைக்கோல் மேலே துணியை சுற்றி உருவாக்கப்பட்ட பொம்மை. முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. சட்டை, சரிகை. இரவும் இங்கு. காக்கை, காவல். இதனை, இந்த. மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்கவும். இதெல்லாம் மேகம், இதெல்லாம் மழைத்துளி. சரிகை, வேட்டி. அவர்களை கொடுத்து விட்டார்கள். அடுத்து கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொள்ளை பொம்மை, கனத்த மழை. இணைத்த சொற்களை கீழே எழுதுக. சரிகை வேட்டி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொள்ளை பொம்மை, கனத்த மழை. பாடலை தொடர்ந்து பாடுவோமா? மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா, குழந்தை செல்வம் யாவுமே கூடி ஆடும் திருவிழா, அண்ணன் தம்பி உறவினர் ஆடி பாடும் திருவிழா, எண்ணம் கவர்ந்த விருந்தினர் வண்ணம் கூட்டும் திருவிழா. உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. நமக்கு பயன் தரும் மரங்களுள் வாழையும் ஒன்று. வாழையின் பூ, காய், கனி, தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கின்றனர். வாழையில் செவ்வாழை, பூவன் வாழை, மலைவாழை என பல வகைகள் உள்ளன. வினாக்கள். வாழையின் எப்பகுதிகள் உணவாக பயன்படுகின்றன? வாழையின் பூ, காய், கனி, தண்டு ஆகியவை உணவாக பயன்படுகின்றன. வாழை நார் எதற்கு பயன்படுகிறது? வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கிறோம். தொடுக்கிறோம் என்றால் பூக்களை கட்டுகிறோம். வினா எண் 3. வாழையின் வகைகளுள் 2 எழுதுக. செவ்வாழை, மலைவாழை. வினா எண் 4. வாழை இலை. இச்சொல்லை பிரித்து எழுதுக. வாழை கூட்டல் இலை. வினா எண் 5. பல வகை. இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் எழுதுக. சில வகை. செயல் திட்டம். உங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலிருந்து கீழ்காணும் செய்திகளை திரட்டுக. உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே எங்கேனும் தோட்டம் யாரேனும் வைத்திருந்தால் அந்த வீட்டை அணுகி அந்த தோட்டத்தினுடைய பெயர் என்ன, உரிமையாளர் பெயர் என்ன, தோட்டம் அமைந்திருக்கும் ஊரினுடைய பெயர் என்ன, நீர் வசதி கிணறாக இருக்கிறதா, அடிகுழாயாக இருக்கிறதா, ஆறு குளம் என்று இருக்கிறதா, தோட்டத்தில் விளையும் காய்கறி பழம் பெயரை குறிப்பிடுக. தோட்டம் பற்றிய உனது கருத்து நன்றாக உள்ளது, ஓரளவு நன்றாக உள்ளது, வளர்ச்சி தேவை என்று நம்முடைய கருத்தை அதிலே பதிவிட வேண்டும். இப்போது செயல் திட்டம் மாதிரியை பார்க்கலாம். உங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலிருந்து கீழ்காணும் செய்திகளை திரட்டுக. தோட்டத்தின் பெயர் காய்கறி தோட்டம். உரிமையாளர் பெயர் இளமாறன். தோட்டம் அமைந்திருக்கும் ஊர் பருத்திப்பட்டு. நீர் வசதி கிணறாக இருக்கிறதா, அடிகுழாயாக இருக்கிறதா, ஆறு அல்லது குளமா? கிணறு. தோட்டத்தில் விளையும் காய்கறி பழம் பெயரை குறிப்பிடுக. கத்தரிக்காய் விளைகிறது, பப்பாளி பழம் விளைகிறது. 6. தோட்டம் பற்றிய உனது கருத்து நன்றாக உள்ளது, ஓரளவு நன்றாக உள்ளது, வளர்ச்சி தேவை. இந்த தோட்டத்தை பொறுத்தவரை அது நன்றாக உள்ளது என்று நாம் எழுதலாம். தோட்டத்தில் பூச்சி தாக்குதலை தடுக்க முட்டை ஓட்டு தூளுடன் சிறிது உப்பை கலந்து செடியை சுற்றிலும் வளையம் போட வேண்டும். வளையம்னா என்னது? செடியை சுற்றி போடணும், அவ்வளவுதான். 2. வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் தாவரங்களின் கனிம வளங்களை குறைக்கின்றன. கனிம வளம்னா என்ன? தாவரங்களுடைய சத்துக்கள், கனிம சத்துக்கள். அந்த சத்துக்களை எது குறைக்கிறது?
வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகள், செயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தாவரங்களுடைய சத்தை குறைத்து விடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே வேளாண்மையில பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி மருந்துகளுடைய அளவை நாம் நாளடைவில் குறைக்க பார்க்க வேண்டும். 3. மண் அரிப்பை தடுக்க மரங்கள் நட்டு வளர்த்தல் இன்றியமையாதது. அது சரிதானே. மண் அரிப்பை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் மரங்கள் இருக்கிறதோ மரங்களுடைய வேர்கள் போய் மண்ணை இறுக்கமாக பிடித்து கொள்ளும். அதனால அந்த இடங்கள்ல மண் அரிப்பானது நடைபெறாது. அது ஆற்றங்கரை ஓரமாக இருந்தாலும் சரி, கடற்கரை ஓரமாக இருந்தாலும் சரி, மலைப்பகுதியாக இருந்தாலும் சரி. இப்பாடம் இதுடன் நிறைவடைகிறது. நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.